அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திண்ணை உறவுகள் உங்களோடு பயணிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு மாதமும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவு. நம்ம தலைப்பு ஏன் தெளிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும் இல்லையா? அதுக்காக தான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ திறமை இருந்தாலும் கூட, மனிதர்கள் கிட்ட தெளிவு அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து நிலை குலைந்து போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு தெளிவு பத்தி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு தெளிந்த மனம் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு செயலையுமே நம்மள சிறப்பா செய்ய வைக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவு தான். நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி, நிறைய திறமை இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் சொல்றத கேட்டு நான் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட, அந்த தெளிவான மனநிலை அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம இந்த தெளிவு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா பல கதைகள நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம வாழ்வியலோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பாருங்க மகாபாரதத்துல அர்ஜுனன் அவர் வில்வித்தை வீரன். அவர் வந்து எவ்வளவு திறமை இருந்தாலும் கூட, நம்ம வந்து ஒரு போர் அப்படின்னு வரும்போது, எதிரிகளை எதிர்த்து நம்ம போரிடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. அந்த தருணத்துல இவரு கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு பகவத்கீதைய உபதேசம் செஞ்சு, அந்த தெளிவான சூழல் நம்ம வந்து போர் புரியணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான், அந்த போருக்கே செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். இது வந்து ஒண்ணும் நீங்க வந்து சுயமா முடிவெடுக்கிறது. மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதை நாம் சற்று சிந்தித்துவிட்டு நாம் முடிவெடுப்பது. இதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். அதற்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு தெளிந்த மனதோட இருக்குது அப்டின்னா, அது நிச்சயமா ஒரு நல்ல பலன குடுக்கும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு சூழ்நிலைய அறிஞ்சு முடிவெடுக்கணும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க. உதாரணமா ஒரு மழை பெய்யுது அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம மழைய நனைஞ்சுட்டு இருப்போமா? ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நிக்கணும் அப்டிங்கிற ஒரு தெளிவு வந்து நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில நம்ம எதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அதற்கப்புறம் நம்ம தெளிவற்ற மனதலோட இருக்கிறோம் அப்படின்னா, அது எங்க போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்தில தான் கொண்டு போய் விடியும். இப்போ நம்ம தெளிவற்ற மனமா இருந்துச்சுன்னா, நம்மளுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பதட்டமா மாறி, அதுவே ஒரு மன அழுத்தத்த குடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உதாரணங்களோட பார்க்கலாம். இப்ப ஒரு சூரிய ஒளி எடுத்துக்கோங்களேன். சாதாரணமான ஒரு காகிதம், அந்த சூரிய ஒளியில நம்ம சும்மா காட்டும்போது தீ எரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரியாது. அதை வந்து ஒரு புள்ளியில் குவித்து, அந்த ஒளி வந்து பெறும்போது, அந்த காகிதம் வந்து பற்றி எரிகிறது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனையை ஒரு முகத்தில் குவித்து, அதற்கப்புறம் நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய உறவுகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். அன்பினால உறவுகள் உடைகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். தெளிவற்ற நிலைப்பாடுகளினால் மட்டும் தான் உறவுகள் சிதைகின்றன. இதற்கு வந்து பாருங்க ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைப்போம்னா, நான் இத வந்து அவர்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கலாமோ, இது சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அந்த தெளிவான மனம் இல்லாதது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல்ல வந்து திசைகாட்டி கருவி இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிலை தடுமாறி போகும். இதுக்கு வந்து உதாரணமா சொல்லணும் அப்டின்னா, தெளிவான மனம் அப்படிங்கிறத நம்ம எத ஒரு மையப்படுத்தி சொல்லலாம் அப்டின்னா, ஒரு ராணுவத்தோட பாதுகாப்பு அரண் மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்களேன். எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் கூட, போர் அப்படின்னு தோணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள வச்சு தான் நம்ம வந்து போர் புரியணும் அப்படின்னு தோணும். ஆனா, மகாத்மா காந்தி அகிம்சைய கையில எடுத்துட்டு, அந்த ஒரு தெளிந்த எண்ணம் இருந்ததுனால, நம்ம வந்து ஒரு சுதந்திரத்த வந்து வாங்க முடிஞ்சது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான மனநிலை தான். சாதாரணமா ஒரு குளத்துல இருக்கிற நீர எடுத்துக்கோங்க. அந்த நீர் வந்து ஒரு கல்லு போடும்போது என்ன ஆகும்னா, அத வந்து அ கலங்கி இருக்கும். இதே அந்த இடத்துல வந்து நம்மளோட முகத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்மனால அத பார்க்க முடியாது. அதே நீரோடை சற்று தெளிவாக இருக்கும்போது, நம்மளுடைய முகம் வந்து அழகாக காட்சி தரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய
மனம் எப்படி இருக்கும்னா, தெளிந்த நீரோட்டம் போல இருந்துச்சு அப்படின்னா, அது முற்றிலும் சிறப்பான ஒன்று. சரி, தெளிந்த நீரோட்டம் போல இருக்கணும், தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த தெளிவு வந்து நம்ம எத அடிப்படையாலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வரக்கூடிய ஆசை, அதற்கப்புறம் பயம், அப்புறம் கோபம், மத்தவங்க கிட்ட நம்ம பண்ணிக்கிற ஒப்பீடு, அப்புறம் நம்மளுடைய சூழ்நிலை, அதாவது சமூக அழுத்தங்கள். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து தெளிவான மனநிலைய வந்து சிதைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த தெளிவான மனநிலை அப்படிங்கிறது நமது வாழ்வின் ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு மலை பிரதேசத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒருத்தர பார்க்கணும் அப்படின்னு வாக்குறுதி குடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த இடத்தை பற்றிய அறிமுகம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த வழியில போகணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நான் போகணும். அந்த இடத்துல போயிட்டுருக்காரு ஒரு பெரிய மனிதர். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர்கிட்ட போய் வழி கேட்கிறார். வழி கேட்கும்போது அந்த இளைஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம உதாரணமா சொல்லுவோம் இல்லையா? இந்த கூகுள் உதவியோடு என்ன சொல்றாருன்னா, இந்த 23 டிகிரி அட்சரேகையில இந்த மாதிரி அவருடைய அ விவரிப்பு வந்து ரொம்ப சிறப்பா குடுக்குறாரு. ஆனா, அந்த விவரிப்புனால அவருக்கு ஒரு பயனும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த தம்பி கேட்குறாங்க, "நீங்க ஒரு அதிபர் தான, தொழிலதிபர் தான?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, எப்படி சொல்றீங்க?" அப்படின்னா, "உங்களுடைய பாதைய நீங்க தெளிவா தேர்ந்தெடுக்காம நீங்க என்ட்ட வந்து கேட்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு தெளிவான மனநிலை கிடையாதா?" அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த தம்பி கேட்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த குழப்பம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா, அந்த குழப்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி இருக்காது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்கோங்க. அந்த சிலந்தி பூச்சி நம்மளுக்கு எத்தனைய கத்துக் குடுக்குதுன்னு பாருங்க. அது பின்னன வலையில வந்து திரும்ப போய் அந்த சிலந்தி வந்து போகவே போகாது. ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல. ஒரு விஷயத்த செய்யும்போது, நம்ம செய்யலாமா? இத செஞ்சிருக்கலாமா? இல்ல வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை நம்மளுக்கு வந்துரும். அதை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது, இந்த தொழில வந்து நம்ம எடுத்து செய்யும்போது, நம்மனால முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது, அந்த பணியை வந்து நம்ம சிறப்பா செய்ய முடியாது. ஒரு பாதை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா இருந்தா மட்டும் தான், அந்த விஷயத்த நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம மனசுல வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு வந்துருச்சு அப்படின்னாலே, அது பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு 2 கதை சொல்லிட்டு முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன நகரத்துல ஒருத்தரு ரூ. 20,000 சம்பளத்துல வேலைக்கு போறாரு. அதே மனிதர் ஒரு ரூ. 30,000 சம்பளம் கிடைக்குது பெரிய நகரத்துல. அவருடைய சிந்தனை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 30,000 பணத்தை நாம் நோக்குவதா? இல்லை நமது வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்றுவது அப்படின்னு யோசிக்கிறார். இப்ப அவரு என்ன யோசிக்கிறார்ன்னா, இந்த 30,000 சம்பளத்திற்காக நாம் காலையில் வெகு சீக்கிரமாக எழ வேண்டும். அதை தாண்டி நமது தூக்கம் தடைபடும். மற்றும் ஒரு இடத்தில் போய் வாடகைக்கு வீடு பார்த்து அங்கு இருந்தாலும் கூட பல பிரச்சனைகள் வரும். அ அதற்கு பேசாமல் நாம் இங்கேயே இருந்து விடலாம் என்று அவருடைய மனநிலை சொல்கிறது. ஆனால் அந்த இளைஞர் தற்போது அ ஒருவராக இருக்கிறார். இதே ஒரு குடும்பம் என்று வரும்போது, அவருக்கு இந்த வருமானம் போதியதாக இருக்காது. அதனால் தெளிவான மனநிலையோடு நம் முயற்சி செய்து நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அது சிறப்பானதா இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன உயிர்கள்ட்ட இருந்தும் நம்ம வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு செடிகிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு முள்ளு செடி இருந்துச்சாம். அந்த முள் செடி வந்து நாம மட்டும் ஏன் இப்படி வெறும் முள்ளாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்ததாம். அப்போ ஒரு தேவதை வந்து என்ன உனக்கு வரம் வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னுடைய இலைகள் எல்லாம் தங்க நிறமா ஜொலிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சாம். அப்ப தங்கமா மாத்தினாராம். அதுக்கப்புறம் அத பார்த்ததையும் ஒரு திருடன் வந்து அந்த தங்க இலைய பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அது ரொம்ப வருத்தமாயி, "தங்க இலையா இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கிற நேரம். அதனால நம்ம கண்ணாடி இலையா கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேவதை வரும்போது கண்ணாடி இலையா கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புயல் வரும்போது கண்ணாடிகள் வந்து நொறுங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது யோசிக்குது. கண்ணாடியாவும் நம்ம இருக்கக்கூடாது. சாதாரண இலையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசுமையான இலையா மாறிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, பசுமையா இருக்கறக்கு அது கேட்டதுனால குடுத்தது தேவதையும். ஆனா, அந்த பசுமையான இலையை கூட ஒரு மான் வந்து அதற்கு பசியாற்றுவதற்காக சாப்பிட்டு விட்டு சென்றது. உடனே இதுக்கப்புறமா அது யோசிக்குது. பேசாம நம்ம முள் செடியா இருக்கிறது தான் நம்மளுக்கு சிறந்த பயனை குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் நிறைய வரலாம். ஆனால் நாம வந்து
தெளிவான இடத்துல இருக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து நமது வாழ்க்கை முறைய வந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த தண்டவாளம் வந்து எப்போதும் ஒரே நேர்கோட்டுல போற போகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரா இருக்காது. அதுல வந்து நம்ம தான் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதற்கேற்றமான வழிமுறைகள எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, அதற்கேற்ற மருந்து குடுக்குறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம தெளிவான மனநிலை அப்படிங்கிறது அது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ, இப்ப நான் ஒரு வேலைய செய்யும்போது, "இத செய்யலாம்" அப்படின்னு என் மனசு சொல்லுச்சுன்னா, அத நான் தைரியமா அத செய்யறக்கு நான் இறங்கணும். அதை தவிர்த்து விட்டு செய்யலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சுனாலே, அந்த இடத்துல தெளிவு இல்லாம போயிடுது. ஸோ, குழப்பம் வருவது நல்லதுதான். குழப்பங்கள் வந்தால் தான் தெளிவிற்கான வெளிச்சங்கள் கிடைக்கும். ஒரு குகை வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரத்துல வெளிச்சத்துல இருக்கும்போது நம்ம உள்ள பயணிச்சுருவோம். அதே வந்து பெரிய குகையா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சற்று பயம் ஏற்படுகிறது. அப்ப குழப்பம் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய உதாரணங்கள் பார்த்தாலும் கூட, நமக்கு நாமே சுய விமர்சனம் செய்து கொண்டால் மட்டுமே தெளிவு அப்படிங்கிறதற்கான விடை கிடைக்கும். ஸோ தெளிவான திறந்த மனநிலையோடு இருக்கும்போது, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் எ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல பலனை நாம் ருசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தெளிவான அ தெளிவை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த நமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.